சரிடா சும்மா ஒரு ரைடு டீ ஆட்டு குடிச்சிட்டு வருவோம், வீட்டுக்கு வெளியில தான் நிற்கேன் வா அப்படிம்பேன். இவன் அப்புறம் என்ன பண்ணி பொண்டாட்டிகிட்ட பேசி என்ன பேசி போனாலும் வந்துடுவான். ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கே ஏதாட்டு காலேஜ் கதை ஸ்கூல் கதை மோஸ்ட்டாக யூஎஸில் இருக்கிற கதையை எங்கெல்லாம் போனேன் வந்தேன் எல்லாத்தையும், ஏன்னா நான் போயிட்டு வந்திருக்கேன்ல அதெல்லாம் அங்கே சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லி தினமும் சொல்லிட்டே இருக்கணுமா? அதை இல்லை கிட்டத்தட்ட 2 வருஷம் கதையை உடனே சொல்லி முடிக்க முடியாதுல்ல, அதனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறது. சம்மந்தமே இல்லைனாலும் இழுத்துருவான். இப்போ நான் எதாச்சும் இப்போ ஒன்றும் இல்லை வீட்டுக்கு ஃபால் சீலிங் போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபால்ஸ்ன்னு சொன்னவன் தாண்டா ஞாபகம் வருது, யூனோ நயாகரா ஃபால்ஸ் அப்படிம்பா. தெரியாம சொல்லிட்டேன்டா விடு அப்படின்னு அடுத்த கான்வர்சேஷன் அவன் தான் பேசுவான், நான் கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் உண்மையிலே அக்மாருக்கு இந்த இதில் இருக்க மாதிரி இருக்காப்ல. சரி ஓகே ஓகே பக்கத்தில் விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு எந்த நாட்டுக்கு போயிட்டு இருந்தாப்ல? துபாய் போயிட்டு வந்தாப்ல. துபாய் என்ன மாற்றத்தை பார்த்தீங்க? முன்னால் எப்படி இருந்தாப்ல, இதுக்கப்புறம் எப்படி மாறிட்டாப்ல? முன்னாடி நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு, சோறு ரெடி ஆயிருச்சா, கஞ்சி இருக்கா குடிக்க, காலைல சாப்பிட இது இருக்கா, கஞ்சி இருக்கா, மதியம் சாப்பாடு இருக்கா, இதை இப்படித்தான் பேசுவேன். முடிச்சுட்டு இப்போ துபாயெல்லாம் இப்போ இது பண்ணிட்டு வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சிங்களா, பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சா, மதியம் லஞ்சு ஓகேவா, பேசுகிறது அதான் ஃபோன் பண்ணா ஹலோ ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க, நான் வந்துட்டேன் ப்ரோ, ஓகே வந்துட்டிங்களா, நானும் பக்கத்தில் தான் ப்ரோ இருக்கேன், வாயில் தமிழே வராது, அண்ணே சொல்லேன் வானே டீ சாப்பிடுவோனே, இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் வாயிலிருந்து வர்றது ஃபுல்லாக ப்ரோ டியூட் அதான் அதே சிம்லர் ஃபுல்லாக இங்கிலீஷாக தான் போட்டு புழிஞ்சு தள்ளுவான் ப்ரோ. சரி பக்கத்தில் ஏதாவது அமெரிக்கா போயிட்டு இருந்தாப்புல, நமக்கு ஏன் இப்போ இங்கிலீஷ் துபாயில்? அதாவது வேலை பார்க்குற இடத்துல வந்து அப்படியே பேசியே பழகிறாங்க. நான் ஒரு ஆள் தான், அவங்க சொல்கிற வார்த்தை ஃபுல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்படியே பேசியே பழகாச்சு. டின்னர் லஞ்சு இதெல்லாம் எனக்கே தெரியாது, அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். அதனால் அப்படியே பேசியே பழகிடுச்சு. ஒரு மனுஷன் வெளிநாடு போனால் என்னென்ன ஃபோட்டோ எடுக்கலாம், அவன் இது வரைக்கும் பாத்ரூம் போகிற ஃபோட்டோ மட்டும்தான் சார் எனக்கு அனுப்பலை. ஒரு ட்ரெயினே விடுறான், ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வரிசைக்கா ஒரு ஸ்டேட்டஸ் 2 ஸ்டேட்டஸ் வச்சா பார்க்கலாம். அவன் ஸ்டேட்டஸ் அந்த புள்ளி ட்ரெயின் அது கிட்டத்தட்ட போய் சென்னையை தாண்டி அது அங்கே வரைக்கும் போய்கிட்டு இருக்கு சார். அந்த அளவுக்கு நெடுக ஃபுல்லாக வரிசைக்கா ஸ்டேட்டஸ் தான். வேற என்ன பண்ணுவாப்ல? இருக்கிறதுலே உச்சபட்சமாக முன்னால் அப்படி இருந்தாப்புல இப்படி மாறிட்டாருன்னா அது சார் போயிட்டு வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் நம்ம நண்பர்கள் வீட்டுக்கு ஏதாவது கொடுப்போம்ல, அதே மாதிரி இவன் வருவான். போயிட்டு வந்து இவன் வர்றதுமே திருவிழா டயத்தை ஒட்டி தான் வருவான், ஒரு 10 நாள் திருவிழாவுக்கு தான் வருவான். வர்றப்ப இதே ஒரு நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்பே கைகால் குடைச்சல், கைகால் வலி, மூட்டு வலி, முழுங்கால் வலி எப்படின்ட்டு தைல வைக்கிற மாதிரியே வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தைலம், செண்டு பாட்டில், சாக்லேட்டு ஒரு 10-20 குடும்பத்துக்கு அதை கொடுத்துருவேன். இப்போ நம்ம புதுசாக போகிறோம், முன்ன பின்னே தெரியாதவங்க கூட நம்ம பேசி பழகி சொல்லுப்பா. சிட்டிசன் நம்பூர் சார் தான் இருக்காங்க சார். பேர் அவங்களுக்கு பேர் இருக்கும்ல? இருக்காங்க சார். பேர் என்ன? ரம்யா, திவ்யா. இதில் யார் சிங்கப்பூர் சிட்டிசன்? எல்லாருமே வா? எல்லாருமே சார். இது நைட்டில் போகும்போது போட்டுப்போம் சார். நைட்டில் இது ஆஃப்டர்நூன் சார், மதியத்தில். மனசாட்சியே எல்லாம் பேசுகிற பற்றியா நீ சார்? சரி என்ன வேலை பார்க்குறீங்க? சிங்கப்பூர்லேருந்து கம்பி கட்டுற வேலை சார். சார் சார் உண்மையிலே கம்பி கட்டுற வேலை தான் சார். இல்லைப்பா அவன் ஏன் சிரிக்காங்கன்னா கம்பி கட்டுற கதை என்ன கேள்விப்பட்டாங்களா? இப்போ கம்பி கட்டுற வேலைனால அவங்களுக்கு வந்து இப்போ இவ்வளோ கம்பி கட்டுருக்கான் போல நினச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. கார் பார்க்கிங்கு வீடு கட்டும் போதெல்லாம் கம்பி கட்டுவாங்களே சார், அந்த கம்பி கட்டுற வேலை தான் சார் பார்த்துட்டு இருந்தேன். மாதம் 1 lakh சார். அந்த 1 lakhல 50,000 வந்து வீட்டுக்கு அனுப்புவேன், மீதி 20,000 வந்து திங்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிடுறேன். மீதி 30,000 ஃப்ரெண்ட்ஸுங்களோட. சிங்கப்பூர் சிட்டிசனுக்கு அப்படி என்ன செலவு பண்ணுவீங்க? இப்போ ஹோட்டலுக்கு போனாக்கா நான் தான் சார் பில் பே பண்ணுவேன். எங்காச்சும் பார்க்குக்கு பீச்சுக்கு எல்லாமே நான் தான் சார் பே பண்ணுவேன். உன் கூட சிங்கப்பூர் சிட்டிசனில் மேல் ஃப்ரெண்ட்ஸே இல்லையாப்பா? எல்லாமே ஒன்லி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஆமாங்க சார். ஆனால் இவ்வளோ பண்ண சிங்கப்பூரில் கஷ்டப்படுறேன்னு வேறு சொல்கிற பற்றி அதான் என்னால் ஏற்றுக்க முடியல சார். மாதம் பூரா கஷ்டப்படுவேன், அந்த வாரத்தில் ஒரு அந்த சண்டே நாளில் மட்டும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருந்துட்டு வந்தேன் சார். இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகணும் சார். என்ன சார் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம? சரி சிங்கப்பூர் சிட்டிசன் ஃபோட்டோஸ் இருக்கா? இருக்குது சார். காட்டுங்க பார்ப்போம். சிங்கப்பூர் சிட்டிசனோட எடுத்தது அந்த பழைய மொபைல் இருக்குது சார். இது ஃப்ரெண்ட்ஸுங்களோட எடுத்தது புது மொபைல் இருக்குது சார். அப்போ கூட கரெக்டாக ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸாக காட்டுறான் பார், எழுதி சொல்லக்கூடாதுன்னு எல்லா ஃபோட்டோ மறைச்சி வச்சுட்டார் சார் அவர். ஆனால் எனக்கு என்னமோ தலைவன் வந்து இந்த ரம்யா திவ்யா இதெல்லாமே கூட சீன் தான் தோணுது. இல்லை சார், நான் வீடியோ கால் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அவங்கள. சிங்கப்பூர் சிட்டிசன் நேர்லயே பார்த்தாச்சு. வீடியோ கால் காமிப்பார் அடிக்கடி, அதை காமிச்சு வெறுப்பேற்றத்துக்குன்னு எனக்கு கால் பண்ணுவார். இல்லை அவர் அந்த ரம்யா திவ்யா உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க? அவங்க கிட்ட நான் பேசல, இவர் வீடியோ கால் பண்ணி அவங்களெல்லாம் காமிப்பார். ஓ இவங்க சிங்கப்பூர் சிட்டிசன் சார். காட்டுவேன் ஆனால் பேச வைக்க மாட்டேன். அப்போ அவங்க சும்மா ரோட்டில் போகிறவனுக்கே பார்த்துக்க ரம்யா அதே ரம்யா அவனுக்கு நீயே காட்டுறீங்க கரெக்டா? இல்லை சார், இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அது ரியல் ஃப்ரெண்ட்ஸு தான் சார். இதில் நைட்டு போடுற கண்ணாடி எதுப்பா? இதுவா? இது நைட்டு போடுற கண்ணாடியா? சோ முடிஞ்ச வரைக்கும் அப்படியே இருந்துங்க. சரிங்க சார்.
கூச்சப்படாம போட்டுருக்காரு பாரு. இந்த ரம்யா திவ்யா யாரு அவங்க நீங்க கம்பி கட்டுற இடத்துல வேலை பாக்குறீங்க. ஆமா சார். அவங்க என்ன பாக்குறாங்க? அவங்க வந்து சிங்கப்பூர் ரெசிடென்ட் சார். யோ எப்ப பாரு சிங்கப்பூர் சிறுத்தன். அவங்க யார்? அவங்க ஆபீஸ் ஒர்க் சார். அவங்களும் கம்பி கட்டுறாங்களா? இல்ல சார், இல்ல சார். சண்டே போனாக்கா மீட் பண்ணுவோம் சார் ஒரு இடத்துல. டேக்கன்ற ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் நாங்கெல்லாம். யார் அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு தலைவன் விடுறது எல்லாமே கம்பி கட்டுற கதை தான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். டக்குனு மயக்கங்கள்ட்ட என்ன கரெக்டா கண்டுபிடிச்சியா? மாப்பிள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க மாப்பிள்ள. அவர் சாக்கானதை பத்தியா டக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது போல் எனக்கு ஒரு ஃபாரின் போனாலும் வெளிநாடு போனாலும் எனக்கிட்ட இந்த ஒரு சோகமான விஷயம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லை இந்த சங்கடமான விஷயம் எனக்கு இருந்து என் ஃபேமிலியில் என்கிட்ட இருக்குது அப்படின்னா யாருனாலும் சொல்லலாம். எல்லாரும் நினைப்பாங்க யூஎஸ்லேருந்து வந்தால் டாலர்ஸில் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் யூஎஸில் போய் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், யூஎஸ் வாழ்க்கையே வேறு. ஏன்னா இப்போ நான் $5000 நான் சம்பளம் வாங்குறேன்னா $1400 வந்து டேக்ஸுக்கே போயிடும். ஸ்டேட் டேக்ஸு, ஃபெட்ரல் டேக்ஸ். அந்த 3600ல் வாடகை எல்லாம் சேர்த்துன்னு பார்த்தோன்னா மிஞ்சி போனால் ஒரு $500 மிச்சம் இருக்கும். அந்த $500 நம்ம கூட ஒரு $200 நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சாப்பிடக்கூடாது. ஆனால் வீட்டில் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அமெரிக்காவில் இருக்கான் அவன், ஃபேமிலி எல்லாம் அப்படி இருக்கும். இன்னொன்று என்னென்னா பயங்கர தனிமையான வாழ்க்கை. எல்லோரும் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு கஷ்டம்னு சொல்லிலாம் இது பண்ண மாட்டாங்க. என் ஒய்ஃப் வீடியோ அனுப்புவாங்க, என் பிள்ளை 1.5 வயசு பாத்ரூம் கதவை தட்டிகிட்டு இருப்பா. அப்பா நான் உள்ளே இருக்க மாட்டேன், ஆனால் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. இவா சொல்லுவா என்கிட்ட ஒய்ஃபு, அப்பா வருவாங்க, அப்பா இங்கே இல்லை ஆஃபீஸ் போயிருக்காங்க, வருவாங்க, அப்பா அப்பா அப்பாம்பா. ஃபோனில் பார்த்துட்டு ஏன் நேரில் வரலன்னு கேட்குது. ஏன்னா கனவாகவே தான் இருக்கும். ஏன்னா யூஎஸில் போயிட்டு உடனே நினச்ச உடனே வர முடியாது. ஏன்னா அங்கே ஒரு கமிட்மெண்ட்டுன்னு நம்ம போவோம். சில டைம்லாம் ஃபோனில் நான் பேச மாட்டேன், ஆனால் அவள் ஃபோன் எடுத்து பேசி அப்பா அப்பா அப்பான்னு பேசிகிட்டு இருப்பா. முகத்தை பார்த்து நான் அந்த வீடியோலாம் எடுத்து எனக்கு அனுப்பி விடுவா. எனக்கு அதெல்லாம் தனிமை ரொம்ப வாட்டிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஓட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன். மத்தியானம் நான் ஏதாவது வெளியே சாப்பிடணுன்னா ஒரு பிரியாணி அங்கே $22. அப்போ $22னா இங்கே $2000 ஆச்சு. அப்போது தக்காளியே $4 அப்படின்ட்டு இருக்கும். எனக்கு சமையல் எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அங்கே இவ நைட்டுனாலும் எனக்கு அங்கே பகல் வீடியோ கால் பண்ணி இதை பண்ணி ஏதாட்டு மத்தியானம் சாப்பிடணும். மத்தியானம் வச்சதை சாப்பிடணும். இல்லை நான் 8 டைம் போய் என்ன பண்ணுவேன்னா பக்கத்துலேயே ஒரு பஞ்சாப் கோயில் ஒன்று உண்டு, அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. அது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரில, யூஎஸில் உள்ள எல்லா மாணவர்களும் அங்கே தான் சாப்பிட வருவாங்க. அவ்வளோ ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு காசு கிடையாது. இப்படி தான் $1 $2 சேர்த்தா தான் மாதம் வீட்டுக்கு ஒரு $1000 அனுப்ப முடியும். நம்ம வெளியில் சாப்பிட்டோம், வெளியில் போனோம். ஆனால் வெளியில் என்ன இருக்கும், அமெரிக்காவிலேருந்து வாரான் அந்த மாதிரி. ஸோ நான் திரும்பி வந்தது காரணமே தனிமை. எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து நிம்மதியே இருக்காது.